என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மறுபடியும் இன்றைய முத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறிய தியானத்தை கேட்கிற நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்துங்க. ஒரு சிலருக்காவது நீங்கள் அதை அனுப்பி அவர்கள் பார்க்கும்படி செய்யுங்கள். காரணம், இந்த நாட்களில் கர்த்தருடைய வசனத்தில் நாம் வளர்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பெரிய கிருபைகளை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை தான் தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகள் என்பதை முதல் நாளிலிருந்து தியானித்து வருகிறோம். வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேணும்னா விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், கீழ்ப்படியணும், காத்திருக்கணும். இப்படி பல காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்தோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்வது? என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்கேயும் ஜீவ கிரீடம் என்ற ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறார். உனக்கு ஜீவ கிரீடம் உண்டு, உன்னுடைய ஓட்டத்தை நீ ஒழுங்காக ஓடு, நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இது யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. உலக பிரகாரமான ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கூட நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். ஆனால் நித்திய ஜீவனை ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் வேதாகமத்தில் உண்டு. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம இழந்து விடக்கூடாது. அப்படின்னா இங்கே வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ வாக்கு தத்தம் பெற்றதினால், தேவன் வாக்கு தத்தம் கொடுத்ததினால் சோதனை வராதா என்றால், உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததற்கு பின்பு வருகிற சோதனை அதிகமாகவும் இருக்கும், பெரிதாகவும் இருக்கும். அதான் உண்மை. வாக்குத்தத்தங்கள் பெற்ற ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பெரிய திட்டம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அந்த மனுஷன் சந்திக்கிற சோதனை சாதாரணமானதாக இருக்காது. அவனுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய உடைக்கப்படுவான், நொறுக்கப்படுவான். ஏன்னா தேவனுடைய பெரிய திட்டத்திற்காக தேவன் அந்த மனுஷனை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பு நீங்கள் சந்திக்கிற சோதனை இருக்குது பாருங்களேன். இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சகிக்கணும். நீங்கள் பாக்கியவானாக மாறுவீங்க. மாத்திரமல்ல, அந்த சோதனைகளிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? சோதனை காலங்களில் உங்கள் உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி அதுதான் முக்கியமான வார்த்தை. இந்த யாக்கோபு 1:12 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். யாக்கோபு 1:12 படி இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் மிக முக்கியமானதாக இருக்கட்டும். திரும்ப திரும்ப அதை படித்து பாருங்கள், ஒப்பிங்க. காரணம் என்னென்னா, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. அந்த சோதனைகள்லாம் வரும்போது நம்முடைய உத்தமத்தில் நம்ம நிற்கணும். யோபுடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்கிறார், இன்னுமா உன் உத்தமத்தில் நிற்கிறீர், தேவனை சபித்து ஜீவனை விடும். இன்னுமா உன் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீர். நீர் நல்லா இருக்கும்போது உத்தமமாக இருந்தீர். பிள்ளைங்க பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பிள்ளைங்களுக்காக கூப்பிட்டு வச்சு அவங்களுக்காக பலி செலுத்துனீங்க. ஆனால் இப்பவும் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவுக்கு வந்து சரீரம் கூட உங்களுக்கு எதிராக நிற்கிறதே. இப்பவுமா உங்கள் உத்தமத்தில் நிற்க போகிறீங்க. சோதனைகள், பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சோதனைகளை சகிச்சிருக்கலாம். வாக்கு தத்தங்களுக்கும் நான் இப்போ சந்திக்கிற சோதனைக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி, எனக்கு எல்லாமே பொய், என் வாழ்க்கையில் நீ நடக்காது, ஏதோ சும்மா சொல்லிட்டாங்க, ஏதோ சும்மா அந்த வார்த்தை, கர்த்தருடைய வசனம் இப்படி சொன்னாலும் என் வாழ்க்கையில் நிறைவேறலை, அது பொய், கடவுள் எனக்கு சொல்லிட்டு செய்யலைன்னு சொல்லி விரக்தி அடைஞ்சிருக்கலாம், பின்வாங்கி போய் இருக்கலாம், ஆண்டவரை தூஷித்திருக்கலாம், தேவனுக்கு விரோதமாக பேசி இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவனுக்கு விரோதமாக பேசி ஆண்டவரை துக்கப்படுத்தினவர்களா? ஒருவேளை வாக்குத்தத்தம் நிறைவேறாததுக்காக நீங்கள் ஆண்டவர் மேலே கோபிச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு போக மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர் மேலே கோபத்தோடு இருக்கிறீங்களா? இங்கே வாசிக்கிறோம், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று வாசிக்கிறோம். உங்கள் உத்தமத்தில் நில்லுங்க.
என்ன நடந்தாலும் சரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனிதர்கள் பார்க்கும்போது மனிதர்கள் பார்வையிலே ஒழுங்காய் இருப்பது உண்மை. மனிதர்கள் பார்க்காமல் இருக்கும்போதும், மனிதர்கள் யாரும் கவனிக்காமல் இருக்கும்போதும் நாம் அங்கே தேவனுக்கு பயந்து ஒழுக்கமாய் வாழ்வது உத்தமம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உத்தமனாயிரு, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரன்னு சொல்லி மற்ற 25-21 வாசிக்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேலே உன் அதிகாரியாக வைப்பேன். சின்ன விஷயத்தில் கூட உத்தமத்தை காத்துக்கொள்வோம். உத்தமமாக இருங்க. மனிதர்கள் என்ன உங்களுக்கு எதிராக பேசினாலும், என்ன உங்களுக்கு பழி சுமத்தினாலும், எவ்வளவு பெரிய கெட்ட பேரை உங்களுக்கு சொன்னாலும், உங்கள் பேரிலே பொய்யாய் பேசினாலும், நீங்கள் உங்கள் உத்தமத்தில் நில்லுங்க. ஆண்டுகிட்ட சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும்ல, சொல்லி பாருங்கள். தேவன் உங்களை கவனிக்கிறார், கைவிடவே மாட்டார். உங்களுக்கு விரோதமாக பேசின அதே கண்களுக்கு முன்பு உங்களை உயர்த்துவார். உத்தமன் என்று விளங்கின பின்பு உங்களுக்கு கிடைச்ச வாக்குத்தத்தங்கள், தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அத்துணையும் நிறைவேறும். அதில் மாற்று கருத்தே இல்லை. கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எங்கள் உத்தமத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். செத்தாலும் எங்கள் உத்தமத்தில் நாங்கள் நிற்கணும்ப்பா. எந்த சூழ்நிலையில் எங்கள் உத்தமத்தை விட்டு நாங்கள் வழி விலகாதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் உத்தமத்துக்கு எதிராய், எங்களுடைய நற்சாட்சிகளுக்கு எதிராய் எத்தனை பெரும் சவால்கள், கூட்டங்கள் எழுந்தாலும், வார்த்தைகள் பேசப்பட்டாலும், தேவன் இந்த காலங்களில் நாங்கள் எங்கள் உத்தமத்தை காத்துக்கொண்டு கடைசியிலே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சுதந்தரிப்போம் என்ற நிச்சயத்தை இன்றைக்கு எங்களோடு கூட அழகாய் பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக நன்றி. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு உத்தமமாக வாழணும்னு சொல்லி கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. தேற்றினதற்காக நன்றி. தொடர்ந்து பேசும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.